ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிரதகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராகி பனானா கேக் தான். குக் வித் கோமாளியில் லாஸ்ட் எபிசோடில் பிரியாராமன் செஞ்ச ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 பழுத்த வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே 2 முட்டை அதையும் போட்டுட்டு இந்த பழத்தோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுகரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். 1 கப் ராகி மாவுக்கு இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இருந்ததுன்னா அது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் கலந்து விட்டுடலாம். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க, முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு பிஞ்ச் உப்பு, இந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இது நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ட்ரை 1 கப் ராகி மாவு சளிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. 1/3 கப்பு வந்து கொக்கோ பவுடருங்க, அதையும் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன். இனி வந்து ரொம்ப போட்டு அடித்து கலக்க வேண்டாங்க. பேக்கிங் பவுடர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஜென்டிலாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து கேக்குக்கு உண்டான பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். முட்டை சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா தயிர் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி ராகி மாவு கோதுமை மாவு 2 பாதி கூட நம்ம எடுத்து இந்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பழம் வந்து நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ ஃபைனலாக 1/4 கப் பாலுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ பாதியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி பாதி வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ராகி கேக் வந்து ரொம்பவே நல்லா வந்ததுங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு குட்டி கப்பு வச்சு எல்லாத்தையும் அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து இதை பேக் பண்ண வேண்டியதான். அவன் இருந்ததுன்னா அவனில் பேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். மணல் இல்லைன்னா உப்பு ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நான் வந்து நட்ஸ் பார்த்தீங்கன்னா வால்நட் சேர்த்துறேன். கூடவே வந்து சாக்கோ சிப்ஸ் இருக்குது, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. உங்கள்கிட்ட பாதாம் இருந்ததுனாவோ பிஸ்தா இருந்தாவோ அது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கலந்து விட்டுட்டு மேலேயும் நம்ம கொஞ்சம் இதை வந்து போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து கேக் வந்து எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து வெண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கேக் பேட்டரை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. சாக்கோ சிப்ஸும் வால்நட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மேலே வந்து சேர்த்திக்கோங்க. இனி வந்து நம்ம பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவு பேட்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட வேண்டாங்க. மீடியம்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 to 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் வந்து ஒரு குச்சியோ இல்லை கம்பியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று விட்டு நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்ததுனாவே நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான ராகி பனானா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அப்படியே அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இறக்கிட்டு அதை வந்து அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அது வந்து அந்த சூடெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறமா சைடு எல்லாத்தையும் கத்தியில் வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா அது அழகாக டீமோல்ட் ஆகி வந்துடும். இனி வந்து அதை அப்படியே திருப்பி போட்டு நம்ம பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, எந்த கெடுதலும் இல்லை. ராகில தான் செஞ்சதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. சாக்கோ சிப்ஸ்லாம் வேணால் இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிரதகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.